அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய லைஃப் ஸ்டோரி பத்தி வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். முந்தைய வீடியோக்களோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு அடிக்கடிக்கு ஒரு விதமான வலி வரும்னு சொல்லியிருந்தேன். முதல்ல எங்க ஊர் ஹாஸ்பிட்டல்ல தான் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் வேலூர் ஹாஸ்பிட்டல்ல பார்க்க சொல்லி இருந்தாங்க. வேலூர் ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு முன்னாடி எங்க வீட்டுல ஒரு சம்பவம் நடந்துச்சு. அவங்க சொன்னதாலதான் என்ன வேலூர் ஹாஸ்பிட்டலுக்கே கூட்டிட்டு போனாங்க எங்க அப்பா. அது என்னன்னா, இப்போ நாங்க இருக்கிறது கிராமம் தான். ஒருத்தர்கிட்ட இல்லாத பொருளை இன்னொருத்தர்கிட்ட வாங்கிப்போம். அதுக்கப்புறம் நம்ம வாங்கும்போது அந்த பொருளை அவங்களுக்கு கொடுத்துருவோம். அது ரிலேஷனா இருந்தாலும் சரி. அப்படிதான் எங்க வீட்டுல ஒரு டைம் மிளகாய் ஆயிடுச்சு. அதனால எங்க அம்மா சின்ன ஆயாகிட்ட மிளகாய் தூள் வாங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறமா எங்க வீட்டுல மிளகாய் தூள் வாங்கிட்டதுக்கு அப்புறம் எங்க அம்மா அந்த மிளகாய் தூள் எடுத்துட்டு போயிட்டு தர்றதுக்காக எங்க பாட்டி வீட்டுக்கா போயிருந்தாங்க. அப்படி போகும்போது வழியில எங்க மாமா வீடு, அதாவது நான் டிவி பாக்குறதுக்கெல்லாம் போகணும்னு சொல்லியிருந்தோம் பாத்தீங்களா, அந்த மாமாவோட வீட்டுல ரெஸ்ட் ரூமோடைய காலம் தோட்டத்துக்கு பாயறதுக்காக அவங்க பழுப்பெல்லாம் தெரியாம இருக்கிறதுக்கு ஒரு சிமெண்ட் கெட்டன்னு சொல்லுவோம், அது போல கட்டி இருந்தாங்க. அது அம்மாக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. அது தாண்டும் போது தலை சுத்தி விழுந்துட்டாங்களா இல்ல கால் தடிக்க விழுந்துட்டாங்களா தெரியல. நான் எங்க வீட்டு வாசல்ல எங்க அம்மா உட்கார வச்சுட்டு போனாங்க. திடீர்னு அம்மா போன கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் ஒரே சத்தம், எல்லாரும் கத்துற சத்தம். எங்க அப்பா பின்னாடி இருந்தாரு, வீட்டுல பின்னாடி இருந்தாங்க. என்னுடைய 2 தங்கச்சி வீட்டு உள்ள இருந்தாங்க. அப்ப நான் வெளியே இருந்து சொன்னேன், ஏதோ சத்தம் கேக்குது, எல்லாம் என்னன்ட்டு தெரியல, போயிட்டு பாருங்க, அம்மாவும் போனாங்க அப்படின்ட்டு நான் சொல்லிட்டே இருக்கும்போது பார்த்தா எல்லாருமே நம்ம வீட்டு எதிர்க்கதான் வந்துட்டே இருந்தாங்க. என்னன்னு பார்த்தா என்னுடைய அம்மாவும் 2 பேரும் கை தாங்களா பிடிச்சு நடக்க வச்சு வந்தாங்க. அப்போ வீட்டுல விட்டுட்டு பிறகு எல்லாம் சொன்னாங்க, தலை சுத்தல் கீழே விழுந்துட்டா அப்படின்ட்டு சொல்லி இருந்தாங்க. கூட எங்க பெரியம்மாவும் இருந்தாங்க. அப்போ அப்பா சண்டை போட்டாங்க, வாங்கிட்டு வந்தா அப்பவே கொடுத்துடணுமா, ஏன் அது அப்புறமா தான் கொடுத்துக்கிட்டா என்ன, அப்படியே கொடுத்துடணும் அப்படின்ட்டு சண்டை எல்லாம் போட்டு சின்ன விஷயத்த ரொம்ப பெருசா 2 பேரும் ஆக்கிட்டாங்க. அப்புறம் பெரியம்மா என்னை பார்த்த உடனே அவங்களுக்கு கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா நான் ரொம்ப அளவுக்கு அதிகமா குண்டா இருந்தேன். இந்த வலி வந்ததுக்கு அப்புறம் நான் சரியா சாப்பிடாத போயிடுவேன். என்னுடைய உடம்பு அளவுக்கு அதிகமா அப்படியே இழைச்சு போயிடுச்சு. என்னால உட்கார கூட முடியாது. உட்கார்ந்தா எனக்கு எலும்பெல்லாம் குத்துது அப்படின்ட்டு நான் சொல்லியிருப்பேன். அதெல்லாம் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பெட்ஷீட் போட்டுதான் என்னை உட்காரவே வைப்பாங்க. அப்படிதான் நான் இருந்தேன். என்னுடைய தலை எல்லாம் கூட ஆட ஆரம்பிச்சிருச்சு. அப்போ என்னுடைய பெரியம்மா அதை பார்த்த உடனே, இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க, அந்த பொண்ணை நம்ம ஊர் ஹாஸ்பிட்டல்ல பாத்துக்கிறீங்க, வேற எங்காச்சும் கூட்டிட்டு போங்க, அது பாரு அதனோட தலை அப்படி ஆடுது, இந்த குழந்தைங்க 4 குழந்தைங்க இருக்கு, இதுங்களை பார்க்க மாட்டேங்கிறீங்க, இவ்வளவு பெரிய பசங்க வளர்ந்துருச்சுங்க, இன்னமும் 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னபோது, நாங்க என்ன பண்றது, எங்க தூக்கிட்டு சொல்றேன், அந்த டாக்டர் யோசிக்காதுன்னு சொல்லிடுவாங்க. இன்னும் வேற எங்க தூக்கிட்டு போறதுன்னு இல்ல, நம்ம வேலூருக்கு கூட்டிட்டு போலாம், அன்னைக்கே சொன்னாங்கல்ல வேலூர் ஹாஸ்பிட்டல் பார்க்க சொல்லி, இல்லையா மறுபடியும் நம்ம எழுதி வாங்கிட்டு போலான்னு பெரியம்மா சொல்லிதான் அம்மா, பெரியம்மா, அப்பா 3 பேருமே வேலூர் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தோம். அங்க போயிட்ட பிறகு மறுநாளும் டெஸ்ட்டுக்கு வர சொல்லி இருந்தாங்க. அப்போ அங்க ஒரு சம்பவம் நடந்துச்சு. அந்த சம்பவம் என்னன்ட்டு தெரிஞ்சுக்கணும்னா அடுத்த வீடியோல சொல்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.